ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் வார்த்தை நீ பயப்படாதே. பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நீ பயப்படாதே. பயப்படாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாத. எதுக்கு பயப்படுற? எதுக்குமே பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். டோன்ட் பி அஃப்ரைட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படாத. நான் எல்லா நேரத்திலும் உன் கூட தான் இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. இந்த பயம் என்பது நம்முடைய உருக்குலைக்கிற ஒரு காரியம். சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து பயந்துட்டே இருந்தோம். ஒரு சம்பவம் நடக்கும்போது பயப்படுறோம். ஏன் பயப்படுற? நீ நினைக்கிற மாதிரி உன் வீட்டுக்காரர் நினைச்சுக்கிற ஆண்டவரை, நீ நினைக்கிற மாதிரி உன் மனைவி நினைச்சுக்கிற ஆண்டவரை, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி உன் தகப்பன் நினைச்சிட்டு இருக்கிற ஆண்டவரை இவர்களை காட்டிலும் வல்லமையுடையவர் என் தேவனாகி கர்த்தர். ஹல்லேலூயா. 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 அவர்களை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலான வல்லமை உடையவர் உன்னோட கூட இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய்? ஆண்டவர் அழகா சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். ஹல்லேலூயா. அவர் கரெக்டா இருக்கிறாரு. நான் உன் கூட இருக்கிறேன்றதுல அவர் கரெக்டா இருக்கிறாரு. நான் உன் தேவன்கிறதுல. ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? உன் பயம் எப்படி இருக்கிறது? உன் திகில் எதனால வருகிறது? உன் கலக்கம் எதனால வருகிறது? காரணம் என்னன்னா, அவரை தேவனா நீ பார்க்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. 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 அவரை நீ பவரான தேவனை பார்க்கிறது இல்ல, பவர்ஃபுல்லான காடா நீ பார்க்கிறது கிடையாது. வல்லமை நிறைந்த தேவனா நீ அவரை கவனிக்கிறது கிடையாது. உங்க வீட்டுக்கார மாதிரி நினைச்சுக்கிற, உன் மனைவி மாதிரி நினைச்சுக்கிற. ஆமீன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் அப்பா அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்காத. அவர் அப்பாவா இருக்கிற நேரத்தில் அப்பாவா இருப்பாரு, அப்பாவுக்குலாம் அப்பாவா இருக்க வேண்டிய நேரத்தில் அப்படி இருந்துருவார். ஆமீன் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லுவோமே. ஏங்க, உங்க கூட இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னை உருவாக்கின, உன்னை படைத்த உன் தேவன் பெரியவர். அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருந்துச்சுன்னா பயம் வராது. இந்த பயம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்ன்றத சொல்லிட்டு பயப்பட்டீங்கன்னா நீங்க யாருன்றதை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஹல்லேலூயா. முடியாத செய்யும் பொழுது ஒரு வழி வருது அங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நாளைக்கே 1 லட்ச ரூபா கட்டணும்னா ஒரு பயம் வந்துடுது. ஐயோ, நமக்கு யார் கொடுப்பா? நம்ம கிட்ட இல்லையே, நம்ம எங்க போறது? ஹல்லேலூயா. இந்த பயம் என்பது இல்லாமையினால உருவாகிற ஒரு காரியம், இயலாமையினால உருவாகிற ஒரு காரியம். ஆனா எல்லாமே உன்னிடத்துல இருக்கிறது என்பதை நீ உணரும் பொழுது நீ பயப்படவே மாட்டேன். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் தப்பு பண்ணல, நான் ஏன் பயப்படணும் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அப்போ உனக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும்போது என்ன செய்யறது இல்ல? பயப்படுறது இல்ல. நீ தப்பு பண்ணிட்டினா உனக்குள்ள எதையோ ஒன்ன நீ செஞ்சதுனால இப்ப என்ன செஞ்சிடறோம்? ஒரு பயம் வந்துடுது. இதே தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்ண எல்லாத்துக்கும் நான் பே பண்ணிட்டேன், நீ வாங்கின எல்லாத்துக்கும் நான் பே பண்ணிட்டேன், நீ எதுக்கு பயப்படுறன்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. பயம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. துணி கூட வரக்கூடாது. இந்த மோசேயை பாருங்க, எகிப்தில இருந்து மீதியானுக்கு ஓடிச்சான் பயந்து. ஏன் பயந்தான் தெரியுமா? எபிரேயர்ல ஒருத்தவன், எகிப்தில் இருக்கிற ஒரு காவலாளி எபிரேயரை ஒருத்தவன் அடிச்சான். இதை பார்த்த மோசே ஏன் ஜனத்தை அடிக்கிறானேன்னு சொல்லி போய் அவனை கொன்னுட்டான். எகிப்தியனை கொன்னுட்டான். கொன்னதுனால பயந்துட்டான். இப்போ நமக்கு எதாவது நடந்துருமோன்னு சொல்லி பயந்து ஓடிட்டான். அதுக்கப்புறம் 40 வருஷம் கழிச்சு ஆண்டவர் அவனை மறுபடியும் எகிப்துக்கு அழைச்சி கொண்டு வர்றாரு. வாசிப்போமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம். யாத்ராகமம் 14வது அதிகாரத்தை திருப்பிக்கொள்ளும். இந்த 14வது அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, பாருங்க, ஃபர்ஸ்ட் வசனமே என்ன தெரியுமா? இது ஒரு வசனமா? இது ஒரு வசனமா? சொல்லுங்க, இது ஒரு வசனமா? கர்த்தர் இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம், பைபிள்ல இருந்து நிறைய வாக்குத்தத்தம் எடுப்பீங்க. இதை வாக்குத்தத்தமா யாரா எடுப்பீங்களா? ஒன்னே ஒண்ணுதாங்க, கர்த்தர் மோசேயை நோக்கி, முடிஞ்சிச்சு.
ஹல்லேலூயா. Hallelujah. உன்னை அழைச்சார்னா அவர் நோக்கம் ஃபுல்லா உன் மேல தான் இருக்கும். Amen. அவர் உன்னை தெரிந்து கொண்டார்னா அவரோட நோக்கம் ஃபுல்லா உன் மேல தான் இருக்கும். அவர் உன்னை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்றார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய பார்வை பூமி எங்கும் சுத்திட்டு இருக்கிறதா. ஒரே ஒரு வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி. ஆண்டவர் உன்னை பார்த்துட்டார்னா உனக்கு முன்னாடி போறாருன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. Amen. கர்த்தர் உன்னை பார்த்துட்டார்னா உனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டார்னு அர்த்தம். கர்த்தர் உன்னை பார்த்துட்டார்னா உனக்கான எல்லாத்தையும் செஞ்சுட்டார்னு அர்த்தம். கர்த்தர் மோசேயை நோக்கின்னு சொன்ன இந்த அதிகாரத்துல தான் செங்கடலை கர்த்தர் ரெண்டா பிளக்கிறாரு. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வு உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ பயப்படவே மாட்ட. Amen. கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்னை நோக்கி கொண்டிருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு எனக்குள்ள வந்துருச்சுன்னா நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எதற்கும் அஞ்ச மாட்டேன், எதற்கும் கலங்க மாட்டேன், எதற்கும் திகிலடைய மாட்டேன், எதற்கும் சோர்ந்து உட்கார மாட்டேன். ஏன்னா அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. என்ன நடந்தாலும் என் தாய் தகப்பன் பார்த்துக்குவாங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உனக்கு எது நடந்தாலும் நீ கவலைப்படாத, உன்னை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. நீ லைட்டா ஸ்லிப் ஆனா கூட அவர் கை கீழே வந்துடும். நீ லைட்டா ஸ்லிப் ஆனா கூட அவர் கரம் கீழே வந்துடும். உன்னை அழகா பிடிச்சிட்டு மேல கொண்டு வந்துருவார். அதனாலதான் வசனம் சொல்லுது கர்த்தர் மோசேயை நோக்கி. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது ம். இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் ம். விலகி போதும். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி. ஆமீன் சொல்லுங்க. ஆமென். இந்த சம்பவத்தை ஒரு கதை மாதிரி உங்களுக்கு சொல்லிடுறேன். மோசேயை கர்த்தர் எகிப்துக்கு அனுப்பிச்சு எபிரேயர்களை விடுதலையாக்கும்படி சொல்றாரு பார்வோன் கிட்ட. பார்வோன் இதை கேட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். உடனே 12 வாதைகளை என்ன செய்யறாரு, எகிப்து தேசத்துல மோசேயின் மூலமாய் தேவன் என்ன பண்றாரு, உண்டு பண்றாரு. 12 வாதைகள் எகிப்து தேசத்துல தேவனால் மோசேவால் செய்யப்பட்ட 12 வாதைகளை கர்த்தர் அனுப்புறார். சாதாரணமான வாதைகள் கிடையாது. தண்ணி எல்லாம் ரத்தமா மாறிடுச்சு. தேசத்துல இருந்த தண்ணி எல்லாம் ரத்தமா மாறிடுச்சு. தேசத்துல ஃபுல்லா தவளை, ஃப்ராக், எல்லா இடத்துலயும் ஃப்ராக். ஆமீன் சொல்லுவோமே. அரண்மனை ஹல்லேலூயா. அரண்மனை ஃபுல்லா ஃப்ராக், எல்லார் வீட்லயும் ஃப்ராக். கல்லு மழை பெய்யுது. ஹல்லேலூயா. Hallelujah. சாதா பெய்யுற மழை மேல பட்டாலே சுளிர்ந்து. ஆமீன் சொல்லுவோமே. கல்லு மழை பெய்ஞ்சா என்ன ஆகுது, எல்லாம் தலையில கட்டோட தான் என்ன செய்வோம், இருப்போம். அப்படி ஒரு மழை. பேன்களை தேசத்துல வர வச்சிட்டாரு, வெட்டுக்கிளிய வர வச்சிட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. தலைச்சம்பளி எல்லாம் செத்து போச்சு. இப்படி 12 வாதைகளை, சூரியன் இருள் அடைஞ்சு போச்சு. எல்லா வாதைகளையும் அனுப்பி பார்த்தாரு, ஒர்க் அவுட் ஆகல, அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். கடைசியா மனம் வந்து சரி போங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த 14வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்களேன். ஃபர்ஸ்ட் வசனத்துல இருந்தே வாசிக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபனோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. கவனிங்க. இஸ்ரவேல் போதும். புத்திரருக்கு சொல்லு. Thank you. கவனிங்க. ஆண்டவர் இப்ப மோசேயை நோக்கி, இவங்க எகிப்துல இருந்து இப்ப வெளியே வராங்க, ஊரை விட்டு என்ன செய்யறாங்க, வெளியே வராங்க. இப்ப வழியை சொல்லி தராரு. எங்க போகணும்னா, அவங்க போக வேண்டிய இடங்கன்னா ஈரோத் பள்ளத்தாக்குக்கு தான் அவங்க போகணும். சொல்லுங்க, ஈரோத் பள்ளத்தாக்கு. ஹல்லேலூயா. இந்த ஈரோத் பள்ளத்தாக்குக்கு போறதுக்கு ஷார்ட்டான ஒரு வழி இருந்துச்சு, கிட்ட போறதுக்கு ஒரு வழி இருந்துச்சு. எகிப்திலிருந்து ஈரோத் பள்ளத்தாக்குக்கு போறதுக்கு ரொம்ப கிட்ட. நீங்க பின்னாடி வீட்டுல போய் பாருங்க, மேப் எடுத்து பாருங்க, தெரியும். கிட்ட ஒரு வழி இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே போகணுமா. பின்வழியா. ஆமா, பின்னாடி வழியா போ. அதனாலதான் சொல்றாரு, திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபனோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கு முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. மோசே, உன் ஜனத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு இந்த வழியா நீ சமுத்திரத்துக்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார்.
அவர்கள் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் சொன்னதை அப்படியே செஞ்சாரு மோசே. ஜனங்கள்லாம் கேட்கறாங்க, மோசே இப்படி போனா கிட்ட, நீ சுத்தின்னு அந்த பக்கம் வழியே கிடையாதுப்பா, நடுவுல என்ன இருக்குது, கடல் இருக்குது, 10 பேர் இருந்தா போட்ல கூட்டிட்டு போயிடலாம், நாங்க இத்தனை லட்சம் பேர் இருக்கிறோம், எப்படி கூட்டிட்டு போவ? 1 million கூட்டிட்டு போக முடியாது, நீ என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. இல்ல, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்து சொல்லிட்டாரு, நாம இந்த வழியா தான் போய் ஆகணும், நடுவுல கடல் இருந்தாலும் கவலை இல்லை. ஹல்லேலூயா. இந்த கடலுக்கு கிட்ட போற வரைக்கும் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 19வது வசனம், அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி, அவங்க கடலுக்கு முன்பாக போற வரைக்கும் ஒரு தூதன் முன்னாடி போயிட்டு இருக்கிறார், அவர்களை வழி நடத்துற ஒரு தூதன் முன்னாடி போறாரு. அந்த தூதன் முன்னாடி போகிறது எதுக்குன்னா பாதையை செவ்வாய்ப்படுத்துவதற்கு. இவன் கடலுக்கு முன்னாடி போறவர்கள் பாதை நல்லா இருக்குது, ஆனா கடல் கிட்ட போய் நின்று வழி இல்லாம நிற்கும் பொழுது தூதனானவர் விலகிச்சார், முன்னாடி வழி காட்டினவர் விலகிச்சார். அவர் விலகி என்ன பண்றாரு தெரியுமா? அதே வசனத்தோட 2வது பகுதியை வாசிங்களேன். அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு முன்னாடி எப்ப நடக்கணும், உனக்கு பின்னாடி எப்ப நடக்கணும்னு. ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, அந்த கடல் கிட்ட போற வரைக்கும் முன்னாடி போயின்னு இருந்த தூதனானவர் கடல் கிட்ட ஜனங்க வந்த உடனே ஜனங்களுக்கு பின்னாடி போயிச்சார். ஹல்லேலூயா. எப்படி எல்லாம் ஜனங்களை பாதுகாக்கிறாரு பாருங்களேன். ஏன் தெரியுமா? அந்த கடல் கிட்டதுக்கு அப்புறம் வழியே கிடையாதுங்க. வழி கிடையாத இடத்துல ஜனங்க ஸ்ட்ரக்காய் நின்னுட்டாங்க. இப்போ முன்னாடி ஆண்டவர் தேவையில்லை, இப்போ பின்னாடி தான் தேவை. ஏன் தெரியுமா? பின்னாடியே எகிப்தினுடைய சேனைகள் இவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. மறுபடியும் பிடிச்சுன்னு போறதுக்கு பார்வோனுடைய சேனை இவர்களை பிடிச்சுன்னு போறதுக்கு துரத்திட்டு வருது. அந்த சேனையை தடுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தவர் இப்ப பின்னாடி போயிட்டார். ஹல்லேலூயா. ஆனா இப்ப ஜனத்தினுடைய பார்வெல்லாம் பின்னாடி இருக்கிற பார்வோன் சேனை கூட கிடையாது, முன்னாடி இருக்கிற கடல் தான், அந்த செங்கடல். அதுதான் அவனுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. ஹல்லேலூயா. இங்க நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 20வது வசனத்தை வாசிங்களேன். அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சீங்களான்னு தெரியல, ஒருவேளை படிச்சிருந்தா கூட அது உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்காது. இப்போ நான் உங்களுக்கு தெளிவா விளக்குறேன் பாருங்க. அதை எகிப்தியருடைய சேனையும் இஸ்ரவேலுடைய சேனையும் ராம் முழுது ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு. நல்லா கவனிங்க. இந்த கடைசியில இஸ்ரவேலுடைய சேனை, இதை தாண்டுனா கடல், கடல் அவங்களுக்கு முன்னாடி நிக்குது. இஸ்ரவேலோட சேனைக்கு பின்னாடி இந்த ஸ்டேஜ் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எகிப்தோட சேனை. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது பாத்தீங்களா? அங்க யார் தெரியுமா நிக்கிறா? நம்ம தலைவர் நிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்டார் அங்க நிக்கிறாரு. எப்படி நிக்கிறாரு தெரியுமா? அவனுக்கு இருட்டா நிக்கிறாரு, இவனுக்கு வெளிச்சமா நிக்கிறாரு. ராத்திரி அவனுக்கு இருட்டா நிக்கிறாரு, ஆனா தான் சொந்த ஜனத்துக்கு வெளிச்சமா நிக்கிறாரு. ஹல்லேலூயா. வந்த சேனை எகிப்தோட சேனை பின்தொடரலாம், ஆனா தொட முடியாது. ஆமென் சொல்லுங்க. உன்னை பின்தொடரலாம், உன்னை தொடறதுக்கு அதிகாரமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா உன்னை தொடறதுக்கு நீ இருளில் அல்ல, வெளிச்சத்திலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இருளுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. இருளுக்கும் உனக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் பின்தொடர்ந்து வந்தது உண்மை, இவர்களை விட அவனுடைய சேனை பலத்தது உண்மை. ஆனால் அவர்களை பின்தொடர முடியுமே தவிர்த்து அவர்களை தொடுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு முன்பாக இல்ல, அவங்களுக்கு பின்னாடி வந்து நின்னுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்ப முன்னாடி நிக்கணும் எப்ப பின்னாடி நிக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா உனக்காக வந்து நிப்பார், டவுட்டே படாத. ஹல்லேலூயா. உனக்காக அவர் நிப்பாரு. அது முன்னாடி ஆனாலும் சரி, அது பின்னாடி ஆனாலும் சரி. அவர் பின்னாடி நின்று என்ன தெரியுமா பண்றாரு? அந்த எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ராத்திரியில உன் வீட்டு சைடு மட்டும் சூரியன், உன் வீட்டு சைடு மட்டும் சூரியன், உன் வீட்டு பின்னாடி ஃபுல்லா இருட்டா இருந்தா எல்லாம் உன ஆச்சரியமா பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? ஏமேன். ஒரு ரா முழுவதும் நடக்குது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, டில் விடிற வரைக்கும். நீங்க அடுத்த வசனத்தை வாசிங்கன்னா வேதம் சொல்லுகிறது,
மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ரா முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஹல்லேலூயா. வேலூர்ல புயல் அடிச்சுக்குதா? ஒரு 2 மணி நேரம். கரெக்ட் சந்தோஷ், வெரி குட். ஒரு 2 மணி நேரம் புயல் அடிக்குங்க. ஆமென் சொல்லுவோமே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு 2 மணி நேரம் புயல் அடிக்கலாம். ஆனா ஒரு ராத்திரி ஃபுல்லா அடிச்சா என்ன ஆகும்? அங்க அதான் நடக்குது. ஒரு ராத்திரி ஃபுல்லா சாதா புயல் இல்ல, கீழ்காட்டு அடியில இருந்து வாருது. எதை வாருது தெரியுமா? தண்ணிய வாடுற அளவுக்கு ஒரு காத்து. இது எங்க நடக்குதுன்னா, நல்லா கவனிங்க, அவர் இஸ்ரவேலுடைய சேனைக்கு பின்னாடி இருந்தே இந்த வேலையை செஞ்சுன்னுக்கிறாரு. நான் நினைக்கிறேன் பின்னாடி இருந்து ஊதி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. பின்னாடி இருந்து என்ன பண்ணியிருப்பாரு? ஊதி இருப்பாரு. அந்த காத்து எங்கெல்லாம் பட்டுச்சோ அந்த இடம்லாம் பிரிஞ்சு வெட்டாந்தரை ஆயிடுச்சு. ஆமென் சொல்லுவோமே. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. ஹல்லேலூயா. நீங்களாம் வீட்டுக்கு மதில் கட்டினீங்கன்னா காங்கிரீட்ல போடுவீங்க. என் ஆண்டவர் கட்டினார்னா தண்ணியை உனக்கு மதில் அணிக்க வச்சிருவார். ஹல்லேலூயா. அவர் எப்ப வேணா உனக்கு எதை வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார். நீ அவரை நம்பு. பயம் உனக்குள்ள இருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பி நம்பி பாருங்க, கடல்ல எப்படி நாங்க போவோம், முழுகிடுவோமேன்னு சொல்றானுங்க. மோசே உனக்கு அறிவு இருக்குதா? நாங்க எகிப்துல அட்லீஸ்ட் அவனுக்கு அடிமையா இருந்து உயிரோட தான் இருந்திருப்போம். இப்படி வனாந்தரத்துல கூட்டு வந்து எங்க சாவடிக்கிறியே அப்படின்னு புலம்புறான். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்றாரு? எப்பா நீ தண்ணியில இல்லப்பா, தண்ணியே உனக்கு பாதுகாப்பா நிக்க வச்சு நீ தண்ணிக்கு நடுவுல நடந்து போறப்பான்னு உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாங்க. இங்க மோசே செங்கடலை பிரிச்சது அதிசயம் கிடையாது. கர்த்தர் அந்த ஜனங்களை ராத்திரி வரைக்கும் மதில் மாதிரி நிக்க வச்சு அதுக்குள்ள கொண்டு போன அந்த அற்புதத்தை தான் நீங்க நினைக்கணும். ஆமென் சொல்லுவோமே. வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். இப்ப பாருங்க, எல்லாரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஃபுல்லா கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. எதுல? வெட்டாந்தரையில. ஆமா, 2 பக்கம் கடல் வந்து மதில் மாதிரி நிக்குது. ஆமென் சொல்லுவோமே. எத்தனை பேர் சீன பெருஞ்சுவர் பார்த்துருக்கிறீங்க? சீன பெருஞ்சுவர், அதுக்கு பேரு சீன பெருஞ்சுவர். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இதெல்லாம் உட்காந்து யூடியூப்ல என்ன செய்யுங்க பாருங்க. இந்த சீன பெருஞ்சுவர் மாதிரி தண்ணி 2 பக்கமும் என்ன செய்யுது? நிக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் இப்போ இவங்க ராஜாக்கள் யாரு? பார்வோன் ராஜா, அவன் சேனையெல்லாம் என்ன பண்ணுது? அவங்களும் போனாங்கல்ல, நாங்களும் அந்த வழியிலே போவோம்னு சொல்லி உள்ள வந்தாங்க. வந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? வாசிங்க அடுத்து. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து. கிழக்கு வெளுத்து வரும்னா என்னங்க? கிழக்கு வெளுத்து வரும்னா என்ன? இருட்டு. சூரியன் எந்த பக்கம் உதிக்குது? கிழக்கு. அப்ப கிழக்கு வெளுக்குதுன்னா என்ன அர்த்தம்? சூரியோட உதயம். சூரியனை பார்க்க மாட்டீங்க, ஆனா அந்த சூரியனுடைய வெளிச்சம் மட்டும் லைட்டா அப்படி தெரியும் பாருங்க. பொழுது விடையுது. பொழுது விடிஞ்ச உடனே, பொழுது விடியறவருக்கு தான் டைம் எதுக்கு? கிராஸ் பண்றதுக்கு. கிராஸ் பண்ணிட்டாங்க. பொழுது விடிஞ்ச உடனே, கிழக்கு வெளுத்த உடனே இப்போ மேகமா இருந்தவர், இருளா இருந்தவர் அக்கினியாக மாறுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு ஜனத்துக்காக எத்தனை ரூபாய் எடுக்கிறாரு பாருங்க. முதல்ல நேவிகேட்டரா இருந்தார், நேவிகேஷனா இருந்தார், ஜிபிஎஸ்ஸா இருந்தார். அப்புறம் அங்க இருந்து என்ன பண்ணாரு? அவங்களுக்கு இருட்டா மாறினார், இவங்களுக்கு வெளிச்சமா மாறினார். இப்ப என்ன பண்றாரு? காலையில ஆன உடனே அக்கினியா மாறுறாரு. ஆமென் சொல்லுவோமே. ஒருத்தனுக்காக மாறாத ரூபமே கிடையாது. ஆண்டவர் உனக்காக எத்தனை அவதாரம் எடுக்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. உனக்காக அவர் அக்கினியா வராரு, உனக்காக அவர் தண்ணியா வராரு, உனக்காக அவர் நல்ல நேவிகேட்டரா வராரு. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய செல்ல பிள்ளை நீ. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய செல்ல பிள்ளை நீங்க. உங்களை விட்டுற மாட்டாரு. கிழக்கு வெளுத்த உடனே அவர் அக்கினியாக மேக ஸ்தம்பமா எகிப்தியரோட சேனையை பார்த்து அந்த சேனையை கலங்க பண்ணினார்.
இப்போ 25 வசனத்தை வாசிப்போம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும். இப்ப பாருங்க, இந்த அக்கினி ஸ்தம்பம் என்ன பண்ண தெரியுமா? அந்த குதிரையில கட்டப்பட்ட உருளை பாருங்க, உருளை ஆட்டோமேட்டிக்கா கழட்டி கீழே விடுது. அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடே நடத்தவும் இப்ப பண்ணினார். நவர மாட்டேங்குது, குதிரை நவர மாட்டேங்குது, வருத்தப்பட்டு அடிக்கிறான். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போ. எதிரி சொல்றான், இஸ்ரவேலரை விட்டுட்டு ஓடி போயிடலாம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் ஹல்லேலூயா, உனக்கு விரோதமாய் இருக்கிறவங்க கிட்ட கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமே. கீழ அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். நல்லா கவனிங்க, இவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆப்போசிட் டீம் உள்ள என்டர் ஆயிடுச்சு, கடலுக்குள்ள என்டர் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? கடலை மூடி இருக்கணுமா? அவர் மூடலை. அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு? எப்பா, கூட்டுனது தான் நான், யுத்தம் பண்ணுறது தான் நான், கப்பு நீ தான்ப்பா வாங்கணும். ஆட்டம் நான் ஆடிக்கிறேன், ஆப்போசிட்ல எவன் இருக்கிறான்லாம் பார்க்காத, ஆட்டத்தை நான் ஆடிக்கிறேன், கப்பை மட்டும் நீ என்ன செய்ய வாங்க. என்ன தெரியுமா சொல்றாரு மோசேவே? அவன் உயிரோடு இருக்கக்கூடாது, எல்லாம் செத்து போயிடணும், உன் கையை நீட்டுன்றார். ஆமென் சொல்லுவோமே. யுத்தம் கர்த்தருடையதான், கப்பு உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி உன்னது. ஆமென். வெற்றி உன்னதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி, எதிரி அழிக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரெடியா வச்சுட்டு அதிகாரத்தை உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். எகிப்தியரை அழிக்கிற அதிகாரம் கர்த்தருடைய கரத்துல இருந்தாலும் அதை தேவன் செய்யவில்லை. ஏற்பாடுகளை அவர் செய்தார், ஆனா கதையை முடிக்கிற வேலையை மோசே கையில கொடுத்தாரு. ஆமென் சொல்லுவோமே. எந்த ஜனங்கள் மோசேவை பார்த்து இந்த ஜலத்துக்கிட்ட கொண்டு வந்து எங்களை சாவடிக்கலான்னு பார்த்தேன்னு சொன்னியோ, அதே ஜனங்களுக்கு முன்பாக கையை நீட்டு மகனே, எவன் உன்னை கொல்ல வந்தானோ அவனை உன் கையால நான் சமாதி கட்டுறேன்னு சமாதி கட்டிட்டார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் பார்க்குது, எல்லாம் கடல்ல செத்து கிடக்குறான். கீழே வசனத்தை நீங்க வாசி பாருங்க. அப்படி மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் கொஞ்சம் வேகமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரர்களையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்கள் ஒருவனாகிலும் தப்பவில்லை. சொல்லுங்க, அவர்கள் ஒருவனாலும் தப்பவில்லை. ஒருத்தர் கூட கிடையாது, ஒரு மிருக ஜீவன் கூட கிடையாது, எதுவுமே என்ன பண்ணல, தப்பல. உங்களை பின்தொடர்ந்து வரலாங்க, ஆனா திரும்பி பார்க்கும்போது இருக்காதுங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு முன்னாக பின்னாக சைடில் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் அவர் கூட இருக்கிறார். நீ பயப்படக்கூடாது. நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. 29ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை முறை உனக்கு சொல்றது? அவர் இருக்கிறார் என்பதை நீங்க இப்போ சிஸ்டரும் பிரதரும் சொன்னாங்க பாருங்க, அற்புதத்தை கேட்டோம், சொல்லும் போது கவனிச்சோம். என் குடும்பத்தில் நடக்கும் போது தான் எனக்கு நான் பாட்டு பாடுனா இதெல்லாம் நடக்குமா? நீ பாட்டு பாடுனாதான் நடக்கும். MBBS படிச்சவனால அது நடக்காது, நீ பாடுனாதான் நடக்கும். ஆமென் சொல்லுவோமே. நான் எப்பவுமே சொல்லுவேன், அவன் எவ்வளவு படிப்பானா படிச்சிருக்கலாம், உனக்குள்ள இருக்கிறவர் அவனை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. நீ ஒரு முறை ஆண்டவரை விசுவாசிச்சுட்ட, ஒரு முறை ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சுட்டீன்னா அவர் ஒருபொழுதும் விட மாட்டாரு. எதிரிகள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுவார். ஹல்லேலூயா.